8 ஸ்கொயர் பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு கொஸ்டின் மார்க் எக்ஸ் வச்சுக்கிறோமா தான். அப்போ 8 ஸ்கொயர்னா 64 எடுத்துக்கலாமா. 64/100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 723 + 45னா 768. 723 + 48னா 768 எடுத்துக்கலாமா. ஓகே, 64 டேபிளில் நான் சப்போஸ் எனக்கு 64 டேபிள் தெரியுமா, தெரியாது. ஸோ 72 ஒரு 8 டேபிளில் போகும். 8 சார். ஸோ இங்கே நான் பார்த்தேனாக்க 9 டைம்ஸ் 72, திருப்பி வந்துட்டு 9 டைம்ஸ் 72, திருப்பி 4 6 டைம்ஸ் சொல்லி இருக்குமா. ஸோ 8 டேபிள் எடுத்தனாக்க இட் இஸ் கோயிங் டு பி 12 டைம்ஸ் சொல்லி போகுமா. ஐ கேன் சே தட் x is equal to what? So 12 into 100. So that will be what? 1200 will answer. ஸோ அடுத்த சம் வந்துட்டு ஈஸியான சம் தான். எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா, ஸோ 554 minus 33. ஸோ இதை மட்டும் நமக்கு ஒன்று வந்துட்டா போதுமா. ஸோ அதாவது 554 minus 33 plus 45 minus 2525. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 333 இது ரெண்டுமே மைனஸில் இருக்கா 2525க்கு. அப்போ இந்த இடத்துல 8 வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு 5 வரும். திருப்பி வந்துட்டு 8 வரும். திருப்பி வந்து இந்த இடத்துல 2 வருமா, மைனஸ் வந்துடும். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 9 9 5 5. ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் 2741 டிவைட் ஆச்சு. ஸோ 2741 ஆப்ஷன் டி வில். சாதாரண ஒரு அடிஷன் தானே. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, ஸோ 3 1/4 + 2 1/2 + 6 1/6ன்னு இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம்னாக்கா, நார்மலாக வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்றுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 3 1/4 அப்படின்ட்டு எனக்கு ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன். இது எப்படி வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னாக்க, ஸோ இது ரெண்டு இந்த பேஸ் வேல்யூவும் இந்த சைடில் இருக்கிற வேல்யூ மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 4 3s அளவு 12, 12 + 1 எவ்வளவு 13. என்ன பண்ணுவேன், 13/4. சிமிலர்லி ஸோ 2 1/2 2 1/2. ஸோ இதை நம்ம மாற்றினா 2 2s are 4, 4 + 1 is 5, 5/2. அடுத்து 6 1/6. 6 1/6னா 6 6 are 36, 37/6. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 13/4 + 5/2 + 37/6. இப்போ சால்வ் பண்ணால் 4 2 6க்கு எல்சிஎம் எடுப்போனா 4 2 6க்கு எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ஸோ 12 கிடைச்சிச்சுனாக்கா 4 3s are 12 அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 39. சரியா. ப்ளஸ் ஸோ 2 டேபிள் 6 டைம்ஸ் போகும். ஸோ 2 6 ஆர்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும். ப்ளஸ் 6 டேபிள் 2 டைம்ஸா 37னா 4 74 கிடைக்குமா. எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 39 + 30 + 74. ஸோ 3 1 அப்படின்னா வந்துட்டு 143 கிடைக்கும். மை ஃபைனல் ஆன்சர் இஸ் வாட், 143 / 12. 143 / 12னா கூட இங்கே எனக்கு ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்க, எல்லாமே ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்கனாக்கா எப்படி நான் கண்டுபிடிப்பேனாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ 12 நான் வச்சுக்கிற போகிறேன். ஸோ 12 டேபிளில் எனக்கு எத்தனை வாட்டி போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 12s are 144. ஆனால் எனக்கு 143 தான் இருக்குது. அப்போ 12 × 11 டைம்ஸ் சொல்கிறோம்னா 12 × 11 is 132. ஸோ 12 × 11 is 132. அப்போ இங்கே எனக்கு 11. அப்போ 11 11/12 will be your answer. 11 11/12னா ஆப்ஷன் பி will be your answer. உங்களுக்கு நான் இதுக்கு இன்னொரு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். இந்த மாதிரி சமயம் எப்படி வேகமாக கண்டுபிடிக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து மெத்தட் 1. சரியா. மெத்தட் 1
உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன். மெத்தட் 2. இந்த மெத்தட் 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதாவது இந்த ஹோல் நம்பர்ஸ் 3, 2, 6 இதை மூணு தனியாக பிரிச்சு எழுத போறேன், இதை மூணு தனியாக பிரிச்சு எழுத போறேன் இல்லையா. அதாவது ஆக்சுவலி இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க 3 + 1/4 இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 1/4 எழுதிக்கலாம். 3 + 1/4 எப்படி எழுதிக்கலாம், 3 1/4 எழுதிக்கலாம். நீங்க வேணா பாருங்களேன். ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணால் 12 + 1 is 13 13/4 சொல்லி கிடைக்கும். 13/4னா 4 டேபிள் எடுக்கிறேன். 4 டேபிளில் 3 டைம்ஸ் இஸ் 12. திருப்பி வந்து ரிமைண்டர் வில் பி 1. அப்போ 3 1/4 எடுத்துக்கலாமா? இதுதான் இதுக்கான எக்ஸாக்டான அர்த்தம். மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா 3 + 1/4 அதே தான் 2 + 1/2. அப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ஹோல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்றா எடுக்க போறேன். ஹோல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா எடுக்க போறேன். அதாவது 3 2 6 அதாவது 3 + 2 + 6 எடுத்துட்டேன்னா 3 + 2 + 6 ரிமைண்டர் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4 + 1/2 + 1/6. அப்போ 3 + 2 5 5 + 6 is 11. ஸோ இங்கே நம்ம பார்ப்போம் 4 2 6 மறுபடியும் LCM is 12. 4 டேபிள் எத்தனை வாட்டி போகும், 3 டைம்ஸ் போகுமா, 2 டேபிள் 6 டைம்ஸ் போகுமா, 6 டேபிள் 2 டைம்ஸ் போகுமா. இப்போ பார்க்குறேன் 11 3 + 6 + 2 is 11 11/2. 11 11/2 my answer will be what, 11 11/12 will be your answer. 11 11/12 will be your answer. அப்பயே ஆப்ஷன் எனக்கு B தான். இந்த மெத்தட்லயும் நான் சம் சால்வ் பண்ணலாம். So let's move on to the next one. அடுத்து பாருங்க 450 divided by 30 the whole square minus 12 square equal to x square சொல்லி இந்த அர்த்தம் எனக்கு x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. So they are asking to find the value of x. 450 divided by 30 இங்க இருந்து சால்வ் பண்றேன். 450 divided by 30 னா எனக்கு ஆன்சர் என்ன வர முடியும், 15 இருக்க முடியுமா? அப்ப I can take this as 15 square minus 12 square equal to what, x னு வெச்சுக்கிறோம், x square. They are asking what is the value of x. அப்ப this is going to be 225 minus 144 this will be equal to what, x square. அப்ப x ஓட வேல்யூ எனக்கு என்ன வர முடியும்னா x square equal to என்ன கிடைக்கும், எனக்கு 81 கிடைக்கும். அப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க, x ஓட வேல்யூ தான் கேக்குறாங்க. அப்ப x is equal to what அப்படினா வந்துட்டு 9 will be your answer. So go on to the next one. So அடுத்த சம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் வேல்யூல இருக்கு. So 56.73 56.73 32 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஹோல் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஸோ 56 அப்புறம் 32 அதுக்கப்புறம் வந்துட்டு 45 இதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணி பார்க்குறேன் என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். 6 ஓகே இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னாக்க எனக்கு 133 வருதா, சரி 133 எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 73 ப்ளஸ் 88 23 எவ்வளோ வருது, ஸோ 4 7 8 184 அதாவது 1.84 வரும். அப்போ 133 ப்ளஸ் 1.84 எனக்கு என்ன கிடைக்கும், 134.84 will be your answer. 134.84 will be your answer. ஜஸ்ட் அடிஷன் பண்றோம், அவ்வளவுதான், ஆட் பண்றோம் வேல்யூஸ். ஸோ அடுத்த பாருங்க, இங்க வந்து நம்ம அந்த சர்ச் அண்ட் இண்டிசஸ் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, 5 ஸ்கொயர் 25 கியூப் 625 ஈக்குவல் டு 5 டு தி பவர் ஆஃப் கொஸ்டின் மார்க். அப்போ 5 ஸ்கொயர்னா நான் அப்படியே எழுதிக்கிறேன், எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் 5 ஈக்குவேட் பண்ணலாமா. 5 ஸ்கொயர் இது எப்படி எழுதிக்கலாம், 5 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் த ஹோல் கியூப் எடுத்துக்கலாமா, இன்டூ 625 எடுத்துக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 625 எப்படி எடுத்துக்கலாம், how I can take the value of 625. So 5 to the power of 4 எடுத்துக்கலாம், and this will be equal to 5 to the power of x. Okay, அப்போ 2 into 3 will be what, 5 square is going to be 25. 25 into cube, 25 into 25 na, so 5 square is 25. அப்போ 2 into 3 6 அப்போ 5 square into 5 to the power of 6 into 5 to the power of 4 equal to 5 to the power of x. இப்போ ஏற்கனவே சொல்லிக்கிறேன்,
ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் எனக்கு பேஸ் வேல்யூ ஈக்குவல் இருந்தால் பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கேன்னா இப்போ எனக்கு மல்டிபிள் இருக்கனால 5 to the power of எனக்கு என்ன இருக்கும் 2 plus 6 plus 4 எனக்கு எவ்வளவு 12 and this will be equals to what 5 to the power of x. So I can say that x is equals to what 12. I can say that x is equals to what 12. X is equals to so what's பாருங்க. So 5 square into 255 divided by 12. அப்ப 5 square into 255 divided by 5 minus 1116. So this solve பண்ணா எனக்கு ஒரே ஒரு 5 தான் இருக்குமா 5 into 225 na it is going to be 25 க்கு 5 திருப்பி 2 25 na 7 27 திருப்பி 2 10 na இந்த இடத்துல எனக்கு ஒரு 12 minus 1116. ஸோ இங்கே வந்து பார்த்தா தெரியும் 9 இருக்கா ரெண்டு இடத்துல 9 இருக்கு அடுத்த வேலையை என்ன பார்க்குறேன் 5 இருக்கு அப்போனா 159 இருக்கு. ஸோ அடுத்து இந்த சம் பார்த்தீங்கன்னா √5 minus 1 the whole square equal to x minus 2√5 x minus 2√5. அப்ப √5 minus 1 the whole square. அப்ப இதுக்கு என்ன ஃபார்மேட் இருக்குன்னா a minus b the whole square அப்படின்ற ஃபார்மேட் இருக்கா. I know that a minus b the whole square எனக்கு எப்படி இருக்குன்னா a square minus 2ab plus b square முடிச்சிருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. அப்ப எனக்கு என்னன்னா a க்கு பதிலா I can take as √5, b க்கு பதிலா I am going to take as 1. இப்போ நான் a minus b whole square ஃபார்முலா படி எழுதுறேனாக்க so √5 the whole square minus 2 into √5 into 1 ஏன்னா a into b plus b square ஓட வேல்யூ அளவு 1 square so 1 square equal to x minus 2√5. சரி √5 னா it is going to be 5. இங்க எனக்கு +1 இருக்கா so +1 minus 2√5 equal to x minus 2√5. அப்ப 6 minus 2√5 6 minus 2√5 equal to x minus 2√5. அப்ப இது ரெண்டுமே கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆச்சுனா அப்ப x is equals to what 6 ன்னு x ஓட வேல்யூ வந்து 6. ஏன் கேன்சல் ஆகுனா இந்த பக்கம் போகும்போது +2√5 இருக்கும் minus 2√5 plus 2√5 ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா அப்ப x is equal to what 6. Option is 6 will be. So next sum. So எனக்கு இந்த வேல்யூ தெரியாது so தெரியாத வேல்யூ I am going to take as x so into 7/12 into 5/7 into 1/2 equal to 2500. 7 கேன்சல் பண்ணலாமா ஸோ இங்கே நான் 5 இங்கேருந்து கேன்சல் பண்ணலாமா ஸோ 500 கிடைக்கும். அப்போ 24 into 5 ஸோ 24 into 5 எனக்கு எவ்வளவு 120 அப்போ x is equals to இது ரெண்டு 12 into 2 is 24 into 5 is 120 120 னா என்ன வேல்யூ இருக்க முடியும் ஸோ 5 into 120 சரி 24 into 5 into 24 is 120 கூட ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கோங்க அப்ப this is the answer. So 12,000 will be answer. அடுத்த சம் பாருங்க அடுத்து வந்துட்டு எனக்கு ஒரு சாதாரண சம் தான் ஸோ 556 minus 441 ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா 523னா இட் இஸ் கோயிங் டு பி 977 ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு இதான் வேல்யூ கிடைக்கும் மைனஸ் ஸோ இது ஆட் பண்ணிட்டோம்னாக்கா எனக்கு 553 என்ன கிடைக்கும் எனக்கு ஆன்சர் ஸோ 226 will be the answer 226 option C will be the answer.
ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ அடுத்த பாருங்க 168 divided by 14 divided by 3. அப்போ எனக்கு எல்லா பக்கமும் டிவைட் தான் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு என்னோட அப்ரோச் வந்து இதுதான் என்னோட அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இல்லையா. இப்போ முதல்ல நான் சால்வ் பண்ணுறேன். 168 divided by 14 168 divided by 14. ஸோ சால்வ் பண்ணி பார்த்தா 1 times is 14 2 times is 28. அப்போ 12 இருக்குது. அதாவது இந்த இடத்த நான் சால்வ் பண்ணி பார்த்தேன்னா 12 கிடைக்குது. 12 என்ன பண்ண போகிறேன் டிவைட் பை 3 இருக்க முடியுமா. அப்போ 12 divided by 3 12 divided by 3 it is going to be 4 will be your answer. Option B 4 will be your answer. Will be your answer. So shall I move on to the next one? So அடுத்த பாருங்க, இது எனக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். சப்போஸ் இதை நான் வேகமாக சொல்லணும்னா 10,000 வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இங்கேருந்து ஒரு வேல்யூ தான் நான் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது. 10,000 ஒரு 1312 எவ்வளோ வந்துருச்சு. 10,000 ஒரு 1312 வருமா. ஸோ 11 மைனஸ் இப்போ இது பார்ப்போம். ஸோ எனக்கு என்ன இது ரெண்டு ஆட் பண்ணி பார்க்கணுமா. ஸோ ஐ மீன் 3434ஐயும் அதே நேரத்தில் வந்துட்டு 2525 ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு கிடைக்கும் 5959 கிடைக்குமா. ஸோ 9 5 5959. ஸோ ஆன்சர் எவ்வளோ வருது 5353 வரும். 5353 option B 5353. So 3 2/3 into 4 1/3 into 1 4/7. அதாவது இது இப்படி தான் சம் போட்டுருக்கோம். 3 2/3 into 4 1/3 1 4/7 divided by 11/2. ஸோ இது எல்லாமே எனக்கு மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்குது. நான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்ற போகிறேன் சரியா. 3 3s are 9 9 plus 2 is 11. ஸோ 11/3 into இங்கே பார்க்க 12 plus 1 is 13 13/3 into 7 plus 4 is 11 11/7. இது என்ன பண்ணுறேன் டிவிஷன் இருக்கா மல்டிபிளில் மாற்றுறேன். 12/11 மாறிடும். 12/11 மாறிடும். ஸோ அப்போ இங்கே ஒரு 11 இங்கே ஒரு 11 எனக்கு போயிடுமா. ஸோ 3 எடுத்துனா இங்கே எனக்கு 4 times வரும். 11 into 13 143. ஸோ 143 into 4 divided by 21. பட் என்னோட ஆன்சர் எப்படி இருக்குனாக்கா மை ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னாக்கா ஸோ 572 நான் மல்டிபிள் பண்ணால் 572 வருமா டிவைட் பை 21. எதுவுமே ஆன்சர் வராது இல்லையா. அப்போ நன் ஆஃப் தீஸ் இது ஆன்சர். இது நான் சால்வ் பண்ணி பார்த்தோன்னாக்கா எனக்கு 571 divided by 21 தான் வரும். இதை சால்வ் பண்ணி பார்த்தா கூட 569 divided by 21 தான் வரும். ஆனால் எனக்கு இங்கே 572 இருக்குது. ஸோ நன் ஆஃப் தீஸ் இது ஆன்சர். இது சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வரும்னாக்கா 21 இது 27 5ன்னு வரும். அப்போ தான் எனக்கு ஆன்சர் கரெக்டு. ஸோ இங்கே 26 தான் இருக்குது. ஆன்சர் இஸ் நன் ஆஃப். ஸோ எனக்கு மொத்த ஸ்கொயர் ரூட் இல்லையா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் மல்டிபிள் இருக்கணும் எனக்கு பிரச்சனை கிடையாது. 5னா 5 எடுத்துக்கிறேன், 7னா 7 எடுத்துக்கிறேன், 12 எடுத்துக்கிறேன். ஸோ 35 into 12 எப்படி ஒரு ஆன்சராக இருக்க முடியுமா. ஸோ 35 into 12. ஸோ 35 into 12னா
what is the value of 35 into 12? அப்போ எனக்கு பார்த்து நீங்கள் ஆன்சரை பார்க்காம சொல்லலாம். ஸோ எனக்கு எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பர் தான் இருக்குது. அப்போ எனக்கு இந்த வரும்போது எனக்கு 35 into 12 வந்துட்டு எனக்கு 350 ஒரு 70 420 வரும் எனக்கு ஆன்சர். இப்போ 420 இங்கே வரல. ஸோ நன் ஆஃப் தீஸ் இருக்கு ஆன்சர். அடுத்த பாருங்க. ஸோ 35% of 180 minus square root of 49 இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 எனக்கு என்னது 7 எடுத்துக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 வந்து 7 எடுத்துக்கலாமா? ஸோ 35% அப்போ 35 divided by 100 into 180 minus 7. சரி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாமா? இது ரெண்டுமே எனக்கு சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணால் எனக்கு 2 times போகும், இங்கே 7 times போகும். இங்கே சால்வ் பண்ணால் எனக்கு 9 times சும்மா 7 into 9 is 63. 63 minus 7. 63 minus 7 na 7 is 63. 63 minus 7 it is going to be 56. So answer is 56 இருக்கா எனக்கு எங்க 56 ல சோ நல்லா அப்படியே சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் போறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் போட்டுருக்காங்க. 0.1 0.1 0.1 ப்ளஸ் 0.02 இன்டூ 0.02 இன்டூ 0.02. இங்கே சொல்கிறாங்க 0.2 0.2 0.2 ப்ளஸ் 0.04 0.04 0.04. அப்போ இந்த வேல்யூ எல்லாமே சேர்த்து நான் எப்படி எடுக்கலாம்னா 0.1 த ஹோல் கியூப்னு எழுதலாமா? 0.1 த ஹோல் கியூப்னு எழுதலாமா? ப்ளஸ் இதில் என்ன பண்ண போகிறோம்னா 0.02 the whole cube எழுதலாமா? 0.02 the whole cube எழுதலாமா? divided by இங்க என்ன இருக்கு 0.02 the whole cube plus 0.04 the whole cube. அப்ப எனக்கு மேல இருக்கு அப்படியே இருக்கட்டும். 0.1 the whole cube plus 0.02 the whole cube divided by கீழ என்ன பண்றேன்னா I'm going to take 2 காமன்ல வச்சு 2 கியூபை வெளிய எடுக்க போறேன். சோ 2 கியூபை மட்டும் நான் வெளிய எடுத்துட்டேனாக்க எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கு அப்படினாக்க 0.1 the whole cube சரியா பிளஸ் 0.02 the whole cube. அப்ப இது எல்லாமே காமன் தானே, இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா என்னோட ஃபைனல் ஆன்சர் வர முடியும் 1 divided by 2 கியூபா இருக்க முடியுமா? 1 divided by 2 கியூப்னா 1 divided by 8. அப்ப 1 divided by 8 னா எனக்கு என்ன ஆன்சர் வர முடியும் 0.125 will be your answer. 0.125 will be your answer. Yes. So what is some பாருங்க. So 8.94 into 8.94 into 8.94 3.56 3.56 3.56. So இங்கே பாத்தீங்கன்னா 8.94 into 8.94 plus 8.94 into 3.56 plus 3.56 into 3.56. அப்ப இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்கனாலே எனக்கு என்ன அர்த்தம்னாக்க ஏதோ வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு தெரியும். அல்ஜிப்ராவோட ஃபார்முலா சப்போஸ் இங்க பாருங்களேன் எனக்கு எப்படி இருக்குன்னா 8.94 the whole cube எடுக்கலாமா இத மைனஸ் 3.56 the whole cube எடுக்கலாமா divided by இங்க பார்க்கிறேன் 8.94 the whole square சரியா plus 8.94 into 3.56 plus 3.56 the whole square 3.56 the whole square. இதுதான் எனக்கு இந்த ஃபார்முலா. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் இந்த அல்ஜிப்ரா நான் சொல்லிட்டேன் அல்ஜிப்ரா வச்சு கூட சால்வ் பண்ணுவோம் அந்த சம் சால்வ் பண்ணும்போது நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் நான் சொல்லுவேன். ஏற்கனவே வந்து a minus b the whole square ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? ஓகே இப்போ பார்க்குறேன் என்னன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதாவது a cube minus b cube. அது எப்படி எழுதிக்கலாம்னாக்க a minus b into a square plus ab plus b square எழுதிக்கலாம். a cube minus b cube எப்படி எழுதுனாக்க a minus b into a square plus ab plus b square எழுதிக்கலாம். Similarly a cube plus b cube அது எப்படி எழுத போறோம்னாக்க
a plus b into a square minus ab plus b square எழுது. இதுதான் வந்து a cube plus b cube வர ஃபார்முலா. பிளஸ்னா இப்போ இதை நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனாக்க எப்படி எழுதுறேனாக்க a cube minus b cube மல்டிபிள் இருக்கனால நான் கீழே கொண்டு வந்துடலாமா? ஐ மீன் a square plus ab plus b square எடுத்துக்கலாமா? and this will be equals to what? a minus b. அப்ப a minus b சால்வ் பண்ணாலும் எனக்கு ஒண்ணுதான். a cube minus b cube divided by a square plus ab plus b square சால்வ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் ஒண்ணுதான். அப்ப இந்த பாத்தீங்கன்னா இங்க எனக்கு இதே ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? இது ரெண்டுமே வந்து எனக்கு ஒரே மாதிரி இருக்கா? அப்ப a க்கு பதிலா I can take as 8.94 எடுத்துக்கலாமா? அப்ப similarly a cube பதிலா எப்படி எடுத்துக்கலாம்? 8.94 the whole cube எடுத்துக்கலாம். Similarly b க்கு பதிலா நான் எப்படி எடுத்துக்கலாம்னாக்க என்ன பண்ணலாம்? b க்கு பதிலா 3.56 எடுத்துக்கலாமா? அப்ப b cube பதிலா எப்படி எடுத்துக்கலாம்னாக்க 3.56 the whole cube. சோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாமா? அப்ப எனக்கு தெரியும் இதோட வேல்யூ this will be equals to என்னன்னாக்க a minus b இருக்க முடியுமா? அப்ப இதோட வேல்யூ எனக்கு ஈக்குவல்ஸ் என்னவா இருக்க முடியும்னா 8.94 minus 3.56 இருக்க முடியும். ஏன்னா இதோட வேல்யூ ஈக்குவல் a minus b தானே? a ஓட வேல்யூ தான், b ஓட வேல்யூ தான். அப்பனாக்க my answer will be what? 5.38 will be answer. 5.38 வருஷம் போலாமா? சுவாரஸ்யமா அதே ஒரு ஃபார்மேட் தான். 0.96 the whole cube 0.1 the whole cube. அப்ப இது அதே ஃபார்மேட் தான். a cube minus b cube என்ற ஃபார்மேட்ல தான் இருக்கு இல்லையா? a cube minus b cube என்ற ஃபார்மேட் தான் படிச்சோம். என்னன்னா a minus b into a square plus ab plus b square னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அப்ப a cube minus b cube divided by a square plus ab plus b square எப்படி எழுதிக்கலாம்? a minus b எழுதிக்கலாமா? அவங்க கேட்கலாம் இங்க 0.1 the whole square 0.96 the whole square இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி வைக்கிறாங்க அவ்வளவுதான். இங்க மல்டிபிள் பண்ணிருக்காங்க. அப்ப 0.96 minus 0.1 0.96 minus 0.1 it is going to be 0.86. நிறைய பேர் 0.95 எழுதுவீங்க. 95 க்கு ஆன்சர் கிடையாது. நல்லா கவனிச்சு எழுதணும். 0.86 நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க அந்த சம்லயே.